அக்கா நல்லா இருக்கா? தீபாவளி பர்ச்சேஸ்க்குன்னா ரொம்ப காஸ்ட்லி தெரியுமா? எனக்கு தான் தெரியும். ஓகே காய்ஸ், வெல்கம் டு மை யூடியூப் சேனல். வெல்கம் பேக் டு ஹைஃப்ளை தமிழா. நம்ம எப்போவுமே இன்ஃபர்மேட்டிவான கண்டென்ட்டை என்டர்டெயின்மெண்ட்டான வழியில் ஜாலியாக கொடுத்துட்ருக்குறோம். ஆனால் ரொம்ப லேட்டாக கொடுத்துட்ருக்குறோம். எல்லா வீடியோலையுமே நான் சொல்லிகிட்டு இருக்கேன், நம்ம கன்சிஸ்டண்ட்டாக கொடுக்குறோன்னு சொல்கிறேனே தவிர, ஆனால் நான் கன்சிஸ்டண்ட்டாக கொடுக்குறதில்ல, லேட்டாக கொடுக்குறத கன்சிஸ்டண்ட்டாக கொடுத்துட்ருக்குறேன். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய சேனலில் பார்த்துருப்பீங்க. பட் காப்பி பண்ணுறது தப்பு இல்லை, அவங்க பண்ணுறத அப்படியே பண்ணுறது தானே தப்பு. நம்ம ஸ்டைலில் பண்ணுறது தப்பு கிடையாது. நம்ம அட்லியனே காப்பி அடித்து ஹிட்டு கொடுக்கும்போது நம்ம கொஞ்சம் ஹிட்டு கொடுக்குறது, காப்பி அடிக்கிறது தான் தப்பு. அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா ஜூன் மாதம் 6ஆம் தேதி நம்மளோட ஃபஸ்ட்டு 1000 சப்ஸ்கிரைபர்ஸை ரீச் பண்ணிட்டோம். அப்போலேருந்து கணக்கெடுத்தோம் அப்படின்னா இப்போது ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர், அக்டோபர், நவம்பர் வந்துருச்சு. ஆனால் இந்த 5 மாதம் ஆகியுமே இப்போ நம்மளோட சப்ஸ்கிரைபர்ஸ் கவுண்ட் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1050 சம்திங் தான் இருக்குது. கிட்டத்தட்ட 50 தான் ஏறி இருக்குது. என்னடா இது 5 மாதம் ஆகி 50 சப்ஸ்கிரைபர்ஸ் தான் ஏறி இருக்கா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, எஸ், நம்ம நிலமை அப்படி போயிட்டுருக்குது. நம்மளே வீடியோ போடணும்னு நினச்சாலும் போட முடியல, அப்படியே போட்டாலும் நம்ம ஆடியன்ஸ் அதை பார்க்குறதில்ல. அதனால் இந்த வீடியோவை லைக் பண்ணிவிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே, மேட்ருக்கு வரேன். அந்த ஜூன் மாதம் 1000 சப்ஸ்கிரைபர்ஸ் ரீச் பண்ணதுனால ஒரு நல்ல கொஞ்சம் ஃபன்னி கண்டென்ட்டாக போடுவோமே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இன்ஸ்டாகிராம் ஸ்டோரி போட்டிருந்தேன். நல்ல ஒரு கோட்ஸு சொல்லுங்கடா அப்படின்னு சொல்லிட்டு, லைஃப் ரிலேட்டடாகவோ மோட்டிவேஷனாலோ அந்த மாதிரி ஏதாவது ஒரு நல்ல ஒரு கோட் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டோரி போட்டிருந்தேன். அப்போ ஒரு சில பேர், என் ஃப்ரெண்ட்ஸ் மட்டும் தான் போட்டிருந்தாங்க, பெருசாக யாரும் ஃபாலோவர்ஸ் கிடையாது. ஒரு 10 கோட் கிட்ட சொல்லியிருந்தானுங்க. அப்போ அந்த 1000 சப்ஸ்கிரைபர்ஸ் ரீச் பண்ணப்போ நான் எடுக்கணும்னு நினச்ச அந்த வீடியோ இப்போது நவம்பர் மாதம் நான் எடுத்துகிட்ருக்கிறேன். சரி, இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தோன்னா, அந்த கோட்ஸ் எல்லாத்தையும் வச்சு நம்ம ரியாக்ட் பண்ண போகிறோம். இதுக்கெல்லாம் யார் காரணம் தெரியுமா? ஓகே, கோட்ஸ் எல்லாத்தையும் பார்ப்போமா? கம்மியாக தான் வந்திருக்கு, ரொம்பலாம் அதிகமாக வரல. என் ஃப்ரெண்ட்ஸ் மட்டும் தான் போஸ்ட் பண்ணியிருக்கானுங்க. அப்புறம் ஜூனியர் பசங்க 1-2 சொல்லியிருக்கானுங்க. இருந்தாலும் நல்லாயிருக்கும், எல்லாருமே கொஞ்சம் நல்லா கண்டென்ட் கொடுக்குற மாதிரி தான் சொல்லியிருக்கானுங்க 10 பேருமே. ஓகே, ஃபஸ்ட்டு பரமா படிடா. எஸ், படிக்கணும், படிக்கிற வேலையை பாரு. ஏன்டா படிக்கிறதுக்கு கண்ட ரீல்ஸையும் கண்ட சேனலில் கண்ட வீடியோஸையும் பார்த்துட்டு இருக்கிறீங்க? நல்ல யூஸ்ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்னா ஹைஃப்ளை தமிழா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி அதில் போகிற வீடியோஸை பாருங்கடா. லைஃப்க்கு அது தேவைப்படும். இதை அவனுக்கு சொன்னானா, இல்லை பொதுவாக சொன்னானா, இல்லை எனக்கு சொன்னானா அப்படின்றது எனக்கு தெரியல. இருந்தாலும் யூஸ்ஃபுல்லான ஒன்று, படிங்க. அப்புறம் இந்த பரமா படிடா அப்படின்னு நான் சொன்னதுலேருந்து எனக்கு ஒரு விஷயம் ஞாபகம் வருது. நான் ஆல்ரெடி லாஸ்ட்டாக போஸ்ட் பண்ண வீடியோஸ்லையுமே சொல்லியிருப்பேன், நான் பார்ட் டைமாக ஜாப் போயிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு. நான் நிறைய இடத்துல பார்த்துருக்கேன். இன்னமும் நிறைய இடத்துல பசங்க ஸ்கூலை பாதிலே ட்ராப் பண்ணிவிட்டு போயிடுறாங்க. அது ஏன்னு என்னால் கன்ஃபார்மாக சொல்ல முடியாது. அவங்களுக்கு படிக்க முடியாத சிச்சுவேஷன் இருக்கலாம். ஆனால் சில பேருக்கு படிக்க முடிஞ்சாலுமே எனக்கு தேவையில்லை, நான் வேலைக்கு போகிறேன், நான் சம்பாதிக்கிற வேலையை பார்க்குறேன்னு சொல்லிட்டு தேவையில்லாமல் அவங்களோட படிப்பை அவங்க டிஸ்கண்டினியூ பண்ணிவிட்டு 10,000 சம்பளத்துக்கு 5,000 சம்பளத்துக்கு வேலைக்கு போயிட்டுருக்காங்க. ஆனால் பேரண்ட்ஸுமே அதை ஃபோர்ஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. நான் அங்கே வேலைக்கு போயிட்டு இருந்தேன், நான் பார்ட் டைமாக என்னோடய தேவைக்காக போயிட்டுருந்தேன். ஆனால் அப்போ நான் போய் ஒரு 2 நாளில் ஒரு சின்ன பையன் அவன் 10th தான் முடிச்சிருக்கு. 10th கூட நம்ம 10th தான் முடிச்சிருந்தான்னு நினைக்கிறேன். அந்த பையனை அவங்க அப்பா அம்மாவே கூப்பிட்டு இவனை வேலைக்கு சேர்த்துறோம், அவன் படிக்க மாட்டேங்கிறான் அப்படின்றதுக்காக அவனுக்கு வேறு எதுவுமே வராது அப்படின்னு நம்மளால் சொல்ல முடியாது. ஆனால் பேரண்ட்ஸுமே கொஞ்சம் அவேர்னஸோடு இருக்கணும். அவங்க பிள்ளைங்களுக்கு என்ன தெரியுது, அவங்க பசங்களுக்கு என்ன தெரியுது, வேறு என்ன பண்ணலாம், யூஸ்ஃபுல்லாக வேறு என்ன பண்ணலாம் அப்படின்னு அவங்க யோசித்தாங்க அப்படின்னா பசங்களுக்கும் ஃப்யூச்சர் கொஞ்சம் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோஸை பேரண்ட்ஸ் யாராவது பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா பசங்களை தயவு செஞ்சு படிக்க மட்டும் வைங்க, அவங்களுக்கு கண்டிப்பாக லைஃப்பில் தேவைப்படும். ஏன்னா இப்போது கரண்ட்டாக நிறைய ஸ்கூல் பசங்க தான் தேவையில்லாத ஆக்டிவிட்டீஸ் எல்லாமே பண்ணிகிட்ருக்காங்க. அது அவங்களுக்கு பேரண்ட்ஸுக்கு தெரிஞ்சாலும் அவங்கள எதுவும் நிறையா பேர் வீட்டில் இல்லை, சில பேர் வீட்டில் அவங்கள எதுவும் சொல்கிறது கிடையாது. சில பேர் வீட்டில் சொன்னாலுமே பசங்க கேட்குறதில்ல. இப்போ நான் இந்த இடத்துல சொல்லணும்னு நினைக்கிறது என்னென்னா, அவங்க தேவையில்லாத விஷயத்துக்கு இன்ஃப்ளூயன்ஸ் ஆகிறதுக்கு காரணம் தேவையில்லாத ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருக்கலாம். ஆனால் மோஸ்ட்லி அவங்க தப்பான விஷயத்துக்கு போகிறதுக்கு இந்த சோஷியல் மீடியாவும் ஒரு காரணமாக இருக்குது. ஸோ இந்த மீம் கிரியேட்டர்ஸாக இருக்கட்டும், இல்லை சோஷியல் இன்ஃப்ளூயன்சர்ஸ், இந்த ரீல்ஸ் பண்ணுறவங்க சோஷியல் மீடியாவில் கொஞ்சம் பெரிய ஆளாக இருந்தீங்க அப்படின்னா, கொஞ்சம் அவேர்னஸான வீடியோஸ் க்ரியேட் பண்ணிங்க அப்படின்னா இப்போ இருக்கிற ஜென்ரேஷனுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போவும் நிறையா பேர் தேவையில்லாத வீடியோஸ்லாம் போஸ்ட் பண்ணிகிட்ருக்கீங்க, எந்த யூஸும் இல்லாமல் யூஸ்லெஸ் கண்டென்ட்டை தேவையெல்லாம் போஸ்ட் பண்ணிட்டுருக்கீங்க. ஆனால் அதுவும் தான் ரீச் ஆகிட்டுருக்கு. எனக்கு ரீச் ஆகலைன்றதுக்காக நான் அப்படி சொல்லலை. உங்களுக்கு நிறையா ரீச் இருக்குது அப்படின்னா அந்த ரீச்சை வச்சு நீங்கள் நிறைய யூஸ்ஃபுல்லான கண்டென்ட் கொடுத்தீங்கன்னா அது நல்ல அவேர்னஸ் க்ரியேட் பண்ணும். அதுதான் நான் சொல்லணும்னு நினைக்கிறேன். அடிச்சு முன்னேற வேலையை பாடுறா.
ஒருத்தர் சொன்னதை வச்சு இவ்வளோ நேரம் பேசிகிட்டு இருக்கேன். அடுத்து வர எல்லாத்தையுமே கொஞ்சம் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக சொல்கிறதுக்கு ட்ரை பண்ணுறேன். அடுத்தது என்னென்னா, என் ஜூனியர் பையன் சொல்லியிருக்கான், பி சாஃப்ட் பட் நாட் வீக். கரெக்டு தான். நம்ம கேரக்டர் வைஸ் நம்ம எல்லா விஷயத்துலையுமே சாஃப்டாக இருக்கணும், கைண்டாக இருக்கணும், ரெஸ்பெக்ட்ஃபுல்லாக இருக்கணும் மற்றவங்கக்கிட்ட பழகும்போது. பட் நம்மளோட கேரக்டரில் எந்த இடத்துலையுமே வீக்காக இருந்துடக்கூடாது அப்படின்னு நானே என்னோடய வீடியோஸ் எல்லாத்துலேயுமே சொல்லியிருக்கேன். அதான் நம்ம தம்பி மென்ஷன் பண்ணியிருக்கான்னு நினைக்கிறேன். இதை எப்படி சொல்கிறதுனா, ஒரு எக்ஸாம்பிள் வச்சு சொல்கிறேன். இப்போது ஒருத்தவங்களுக்கு நம்மக்கிட்டேருந்து ஒரு ஹெல்ப் தேவைப்படுது, அவங்களும் நம்மக்கிட்ட ஹெல்ப் கேட்குறாங்க, நம்மளும் அந்த ஹெல்ப்பை அவங்களுக்கு பண்ணுறோம், அதோட அந்த விஷயம் முடிஞ்சிருச்சு. பட் திரும்பவும் அவங்க நம்மக்கிட்டேயே எல்லாத்தையும் கேட்டுட்டு இருந்தாங்க அப்படின்னா அந்த இடத்துல நம்ம கைண்டாக இருக்கிறத அவங்க யூஸ் பண்ணிக்கிறாங்க. அவங்களால செய்ய முடிஞ்சாலுமே அந்த விஷயத்தை நம்மக்கிட்ட கொடுத்து நம்மள சொல்லி செய்ய சொல்லுவாங்க. உங்களுக்கே தெரியும், நீங்களும் இந்த விஷயத்தை நிறைய தடவை ஃபேஸ் பண்ணியிருப்பீங்க. அவங்களால செய்ய முடிஞ்சாலும், அவங்களுக்கு செய்ய தெரிஞ்சாலும், ஆனால் உங்ககிட்ட நிற்பாங்க, இந்த வேலையை நீங்கள் பண்ணி கொடுங்க, எனக்கு இந்த ஒரு ஹெல்ப்பை பண்ணி கொடு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அந்த இடத்துல மட்டும் கெஞ்சுற மாதிரி கெஞ்சுவானுங்க. அந்த மாதிரி டைமில் நம்ம நெகோஷியேட் பண்ணுறது தப்பே கிடையாது. பிகாஸ் செல்ஃப் ரெஸ்பெக்டை லூஸ் பண்ணுற மாதிரி எந்த ஒரு விஷயமும் தேவையே கிடையாது. அப்படி ஹெல்ப் பண்ணி நான் நல்லவன் பேர் வாங்கணும்னு அவசியமே கிடையாது. தெரியுது, நீ மூடு. ஓகே, அடுத்தது என்ன அப்படின்னா, அவனே தான் சொல்லியிருக்கான், நெவர் வேஸ்ட் யுவர் ஃபீலிங்ஸ் ஆன் பீப்புள் ஹூ டோன்ட் வேல்யூ யுவர் எமோஷன்ஸ். நம்ம எல்லாரோட லைஃப்லையுமே இந்த கேரக்டர் வந்துட்டு போயிருக்கும்னு என்ன சொல்ல முடியாது, ஆனால் கண்டிப்பாக வந்திருக்கும். இல்லை, புரியல. அது போகணுமா வேணாமா அப்படின்றது நீங்கள் தான் டிசைட் பண்ணணும். பிகாஸ் உன்னோட ஃபீலிங்ஸை வேல்யூ பண்ணாதவங்க கிட்ட உன்னோட டைம் அண்ட் எஃபர்ட். நான் எவ்வளோ இட்டுருக்கு வீடியோ எடுக்கும் போது தான் எல்லா பஞ்சாயத்தும் பண்ணுவானுங்க. அப்போ என்னடா இங்கிட்ட மணி அடிச்சுக்கிட்டு இருந்துச்சு, மாடு வந்துட்டு அப்புறம் பஸ்ஸில் ஆர்ன் அடிச்சுட்டு இருந்தானு, இப்போ என்னடா இந்த நாய் எவ்வளோ இட்டுருக்கு. சாவு அடிக்கிறாங்களே. என்ன சொல்லிட்டு இருந்தேன், உங்களோட ஃபீலிங்ஸை வேல்யூ பண்ணாதவங்க கிட்ட உங்களோட டைம் அண்ட் எஃபர்ட்டை யாரும் வேல்யூ பண்ணலையோ அந்த ரிலேஷன்ஷிப் நமக்கு தேவையே கிடையாது. இது லவ்னு கிடையாது, ஃப்ரெண்ட்ஷிப்புன்னு கிடையாது, எல்லா விஷயத்துலையுமே தான். நீங்கள் எந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பில் ஏய் எனக்குன்னே வருவீங்களாடா? ஏன்ட்ட சரசம் பண்றக்கே ஓட்டாப்பே உங்களை பெற்றுறாங்களா? என் வீட்டு நாய் இல்லை, பக்கத்து வீட்டு நாய். அது கத்திட்டு போகுது. என்ன சொல்லிட்டு இருந்தேனே மறந்து போச்சு. அவரே கன்ஃபியூஸ் ஆகிட்டாரு. எந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பாக இருந்தாலும், உங்கள் ஃப்ரெண்ட்ஸாக இருந்தாலும், உங்கள் பார்ட்னராக இருந்தாலும், உங்கள் ரிலேட்டிவ்ஸாக இருந்தாலும், இல்லை உங்கள் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் யாராக இருந்தாலுமே அந்த ரிலேஷன்ஷிப் ஹெல்த்தியாக இருக்கணும் அப்படின்னா போத் சைடு எஃபர்ட் இருக்கணும். எல்லாமே நம்மளே பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்றப்ப எல்லா எஃபர்ட்டும் நம்ம சைட்லேருந்தே போயிட்டுருக்கு, எல்லா ஃபீலிங்ஸும் நம்ம மட்டுமே ஷேர் பண்ணிருக்கோம், அந்த சைட்லேருந்து ஒன்றுமே இல்லை அப்படின்றப்போ அந்த ரிலேஷன்ஷிப் ஹெல்த்தியாக இருக்க போகிறது கிடையாது. ஃபைட்ஸ் அதிகமாக இருக்கும், ஆர்கியூமெண்ட்ஸ் அதிகமாக இருக்கும். எல்லா இடத்துலையுமே நீங்கள் தான் இறங்கி போகிற மாதிரி இருக்கும். உங்களோட செல்ஃப் ரெஸ்பெக்டை லூஸ் பண்ணி உங்களை நீங்களே தாழ்த்திக்கிட்டு அவங்க சொல்கிற எல்லாத்தையுமே கேட்டுட்டு இருக்கிற மாதிரி தான் இருக்குமே தவிர அந்த ரிலேஷன்ஷிப் எப்போவுமே ஹெல்த்தியாக இருக்காது. ஸோ அந்த டைமில் நம்மளோட செல்ஃப் ரெஸ்பெக்டை லூஸ் பண்ணாமல் இருக்கணும். அடுத்தது என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, அறிவு உனக்கு கோட்ஸ் கிட்ட என்ன திட்டிகிட்டு இருக்கான், ஏண்டா உனக்கு இல்லையா, நான் என்ன கேட்டிருக்கேன், அவன் என்ன சொல்லியிருக்கான். வாடி, என் ஃப்ரெண்டு தான், வேறு யாரும் இல்லைங்க, எல்லாம் நம்ம கூட சேர்ந்து தற்குறிப்பே தான். அப்போ அப்படித்தானே இருப்பான். அடுத்ததை பார்ப்போம். டெத் கேன் ஹாவ் மீ வென் இட் ஏர்ன்ஸ் மீ, கரோட்டோஸ் கவ். என் ஃப்ரெண்டு தான் சொல்லியிருக்கான். இது யார் ஒருத்தன் அனிமே பார்ப்பான், அதில் ஏதோ வர கேரக்டர்னு நினைக்கிறேன். டெத் கேன் ஹாவ் மீ வென் இட் ஏர்ன்ஸ் மீ அப்படின்னா சாவு இவரை வாங்கும்போது இவர் சாகலாமா. சாவுடா, இறந்திடவா நீ பிறந்தாய். ஓகே, அடுத்த கோட்ஸ் யார் சொல்லியிருக்கா அப்படின்னா என் ஃப்ரெண்டோட ஃப்ரெண்டு. யார் அப்படின்னா யாருன்னு சொல்ல, என்ன சொல்லியிருக்காங்க பார்ப்போம். சினிமா டைலாக் சொல்லியிருக்காங்க. கோட் சொல்ல சொன்னால், இந்த உலகம் நீ ஜெயிச்சிடுவேன்னு சொன்னால் கேட்காது, நான் ஜெயிச்சவன் சொன்னால் கேட்கும். நீ எது பேசுகிறதா இருந்தாலும் ஜெயிச்சுட்டு பேசு அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. நம்ம எஸ்கேனா டைலாக்கு, ஜெயிச்சவன் சொன்னால் கேட்கும் அப்படின்னா அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. அதிலே டைலாக்காக தானே இருக்குது. நீங்கள் நான் இந்த விஷயம் இப்போது நமக்கே இருக்கும், நான் இந்த விஷயம் டார்கெட்டாக வச்சுருக்கேன், இந்த விஷயம் நான் பண்ண போகிறேன். நானே இப்போ ரீசெண்டாக ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொல்லிட்டு இருந்தேன், இந்த கம்பெனி தான்டா, இந்த கம்பெனியில் நான் ப்ளேஸ் ஆக போகிறேன்டா, இந்த கம்பெனியில் ப்ளேஸ் ஆகி இந்த ஊரில் செட்டில் ஆகி பாரா அப்படின்னு ஜாலியாக இருக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு டைலாக்லாம் பேசிகிட்டு இருந்தேன். ஆனால் ஒன்றும் ஆன மாதிரி தெரியல, செருப்படி வாங்கிட்டு தான் வந்தேனே தவிர ஒன்றும் ப்ளேஸ் ஆன மாதிரி இருந்தால் சரி ஓகே, அது நமக்கு இப்போ தேவையில்லை.
இந்த மாதிரி நமக்கு நிறைய விஷயம் இருக்கும்ல, இதை பண்ண போகிறேன் அதை பண்ண போகிறேன் அப்படின்னு நம்ம நிறைய பேரை சொல்லிகிட்டு இருப்போம். பட் நம்ம ஒரு விஷயம் பண்ண போகிறோன்னா அந்த விஷயத்தை பண்ணி முடிச்சு அதை சக்ஸஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம பேசணும். அப்போ நம்ம சொல்கிறது எல்லோரும் கேட்பாங்களே தவிர நான் அதை பண்ண போகிறேன் அப்படின்னு சொன்னால் யாருமே கேட்க மாட்டாங்க. ஏன்னா சொல்கிறது யாருனாலும் சொல்லலாம், பட் அதை செஞ்சு காட்டணும். சொல்கிறது பெருசில் செஞ்சு காட்டு அப்படின்னு சொல்கிறாங்க, கேட்டுக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட்டு பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த கோர்ஸ்க்கு நைஸ். இன்னொன்று என் ஜூனியர் பையன் தான் ஒன்று சொல்லியிருக்கான், நான் உன் கூட மட்டும்தான் பேசு டேய், அதில் ப்ராக்கெட் போட்டு கிக்கி வேற சிரிக்கிறாராம். நான் கோட்ஸு கேட்டேங்க, கோட்ஸ் டயலாக் கேட்டிருந்தா இல்லை ஏதாவது ஒரு ஃபன் பண்ணுறதுக்கு ஏதாவது ஒரு லைன் சொல்கிறான்னு சொல்லியிருந்தா இது சொல்லியிருக்கலாம். ஒருத்தன் என்னடானா பரமா படிடாங்கிறான், இப்போ என்னடானா நான் உன் கூட மட்டும்தான் பேசுகிறேன். கான்ட்ரவர்ஷியல் வீடியோ ஆக்கிட்டுருக்காங்க இந்த வீடியோவே. இது ரிலேஷன்ஷிப் வீடியோ கிடையாது, சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை கைஸ். யாராவது நான் உன் கூட மட்டும்தான் பேசுவேன் அப்படின்னு சொன்னாங்கன்னா நம்பிடாதீங்க. உண்மையாக சொல்கிறவங்களும் இருக்காங்க, ஆனால் உண்மையாக சொல்கிறவங்களோட உருட்டுறவங்க தான் நிறைய பேர் இருக்கிறாங்க இந்த காலத்தில். ஸோ பி கேர்ஃபுல் டு யூ ஆல் கைஸ். ஓகே, அடுத்து ஒரு நல்ல கோட் சொல்லியிருக்காங்க. என்ன அப்படின்னா, பீயிங் மெஸி இஸ் பியூட்டிஃபுல் ஈவன் த க்ளவுட்ஸ் இன் த ஸ்கை ஆர். கரெக்டு தானே? நம்ம பார்க்க எப்படி இருக்கோன்றது முக்கியமே கிடையாதுல்ல. அதில் இன்னொரு கோட்ஸை கூட நம்ம ஜாயின் பண்ணலாம், டோன்ட் ஜட்ஜ் அ புக் பை இட்ஸ் கவர் அப்படின்னு சொல்லிட்டு. பிகாஸ் பார்க்க வெள்ளையாக இருக்குது அப்படின்றதுக்காக கல் பாலாயிராது, பால் கல்லாயிராது. சபத்தப்பெல்லாம் பேசிகிட்டு இருக்கிறேன். அதாவது சொல்ல வர்றது என்னென்னா, இதெல்லாம் சொல்கிறா டிஃப்ரெண்ட்டாக. இப்போ நம்ம ஒருத்தவங்களை பார்க்குறோன்னா அவங்களோட ட்ரெஸ்ஸிங் சென்ஸ், அவங்களோட ஃபேஸோ, அவங்களோட அவுட்லுக், அவங்க அப்பியரன்ஸ் எதுவுமே வந்துட்டு முக்கியமே கிடையாது. அப்போ எதுதான் முக்கியம்? எதுவுமே முக்கியம். நாட்டில் அவரோட 1008 வேலை இருக்கு, போய் வேலையை பாருங்க. பிகாஸ் அவங்களுக்குள்ள நம்மக்கிட்ட அவங்கக்கிட்ட நம்மக்கிட்ட இல்லாத ஸ்கில் இருக்கலாம், அவங்கக்கிட்ட நம்மக்கிட்ட இல்லாத நாலேஜ் இருக்கலாம், என்ன வேணால் இருக்கலாம். ஸோ ஒருத்தவங்களோட அவுட்லுக்கை வச்சு, அவங்களோட அப்பியரன்ஸை வச்சு அவங்க இப்படி தான் அப்படின்னு நம்மளும் ஜட்ஜ் பண்ணக்கூடாது. இன்னொன்று, நம்ம அப்படி இருந்தாலும் மற்றவங்க இப்படி ஜட்ஜ் பண்ணிடுவாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு நம்மளும் நினைக்கக்கூடாது. அதை மீன் பண்ணி தான் இவங்க சொல்லியிருக்காங்க. ஆனால் நான் வந்துட்டு அந்த புக்குக்கு கொண்டு போயிட்டேன். சரி, ஓகே, இதில் சொல்லணும் அப்படின்னா, இப்போ நம்ம இப்படி தான் இருக்கோம், நமக்கு பிடிச்ச மாதிரி நம்ம இருக்கோம் அப்படின்னா, அது மெஸ்ஸியாக இருந்தாலும் சரி, எப்படி இருந்தாலும் சரி, அது நமக்கு பிடிச்சிருக்கு அப்படின்றதுக்காக நம்ம அப்படி இருக்கோம். உங்களுக்கு நீங்கள் எப்படி இருக்கணும்னு நினைக்கிறீங்களோ அப்படியே இருங்க. மற்றவங்க இப்படி நினச்சிருவாங்களோ, அவங்க அப்படி நினச்சிருவாங்களோ, அதனால நான் இப்படி மாற்றிக்கிறேன் அப்படின்ற தாட் வேணாம். நீங்கள் எப்படி இருக்கீங்களோ அதுவே அழகு, அவ்வளோதான். செம்மையாக வேர்த்து ஊற்றுது எனக்கு. ஃபேனை நான் 2ல் வச்சுருக்கேன், ஏன்னா 5ல் வச்சா சுற்றுற சவுண்டில் நான் பேசுகிறது கேட்காது அப்படின்றதுனால. மைக்கு போட்டிருந்தாலும் என்னன்னு தெரியலங்க, ஃபேன் சவுண்ட் அதிகமாக கேட்குது. லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட் அப்படின்ற மாதிரி ஒன்று கொடுத்துருக்குறான். நான் ஒரு அந்த கோட்ஸ் கேட்டிருந்தேன்னு சொல்லியிருந்தேன்னா ஸ்டோரியில், அதுக்கு ஒரு ஃபோட்டோ வச்சு போட்டிருந்தேன். சமுத்திரக்கனி ஃபோட்டோ வச்சு போட்டிருந்தேன்னா அதுக்கேற்ற மாதிரி ஒரு டைலாக் கொடுத்துருக்கான். ஏனியை கூரையை நோக்கி போடாதீங்க, வானத்தை நோக்கி போடுங்க. கேன் யூ கேட்ச் மை பாயிண்ட்? கேட்ச்பா. இட்ஸ் நைஸ் நோ. ஜேகேவோட வீடியோ தான் ரீக்ரியேட் பண்ணோம். இட்ஸ் நைஸ் நோ வட்டாமே ட்ரு. இதில் என்ன சொல்ல வர்றான் அப்படின்னா, கூரையை நோக்கி போடாதீங்க, வானத்தை நோக்கி போடுங்க அப்படின்னா வளர்ச்சியை தான் சொல்கிறான். இந்த வளர்ச்சி இல்லை, நம்மளோட லைஃபோட வளர்ச்சியை பற்றி சொல்கிறேன். அதாவது எப்படி சொல்ல, இப்போ நம்ம ஒரு பாயிண்ட் வரைக்கும் நம்ம வளர்ந்து போயிருக்கலாம், பட் அதோட நம்ம வளர்ச்சி நின்றக்கூடாது. நம்ம மென்மேலும் வளரணும் அப்படின்னு நிறைய பேர் வாழ்த்துவாங்க தெரியுமா, அதை மீன் பண்ணி தான் சொல்லியிருக்கான். ஸோ அதுக்கு நம்ம நிறைய பேர் நம்மளை வாழ்த்துறாங்க அப்படின்றதுக்காக நம்மளால் போயிட முடியாது. நம்ம அதுக்காக எவ்வளோ எஃபர்ட் போடுறோம் அப்படின்றது தான் முக்கியம். நம்ம இந்த ஒரு விஷயத்தை டார்கெட்டாக வைக்கிறோன்னா, டார்கெட்டை வச்சா மட்டும்தான் அதை அச்சீவ் பண்ண முடியும். எதுவுமே பண்ணாமல் நான் அச்சீவ் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் எந்த விஷயத்தையும் நம்மளால் அச்சீவ் பண்ண முடியாது. ஸோ உங்களோட டார்கெட்டை வந்துட்டு ஜஸ்ட் இந்த விஷயம் அப்படின்னு லிமிட் பண்ணாமல் அதை இன்னும் வானத்தை நோக்கி போடு அப்படின்றப்போ இன்னும் பெரிய விஷயமா. ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம தளபதி விஜயை எடுத்துக்கலாமே. இப்போது சினிமாவில் வந்துட்டு நான் ஹையாக வரணும் அப்படின்றது சாதாரண விஷயம் கிடையாது. அதுவே வந்து ஒரு வானம் மாதிரி. அதில் வந்து அவர் பீக்காக வரணும்னு நினச்சாரு, பீக்காக வந்தார். இப்போ அடுத்தபடியாக இன்னொரு புது ஸ்டெப் எடுத்திருக்காரு. அந்த புது ஸ்டெப்பில் அவர் வந்துட்டு டாப்பாக வரணும் அப்படின்னு நினச்சிட்டு கண்டிப்பாக வருவார் அப்படின்னு நான் நினைக்கிறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். பொலிட்டிக்கல் வீடியோவாக மாறிட்டு இருக்குது. ஓகே காய்ஸ், கொஞ்சம் எனக்கு இந்த வீடியோ பண்ணுறதுக்கு கொஞ்சம் ஜாலியாக இருந்துச்சு. வீடியோ எடுக்கிறதுக்கு முன்னாடி வீடியோ எடுக்கணும்னு தான் நினச்சேனே தவிர என்ன வீடியோ எடுக்கிறேன்னு தெரில. அப்புறம் தான் யோசித்தேன், இதை நான் இன்னும் டைம் எடுத்து பண்ணலாம்னு நினச்சேன். பட் எனக்கு இந்த வீடியோ இப்போ எடுத்தால் கரெக்டாக இருக்கும்னு தோணுது. பிகாஸ் எனக்கு இப்போது லீவ் டைம் போயிட்டுருக்குது, கொஞ்சம் ரிலாக்ஸ்டாக இருக்கேன். இந்த டைமில் இதை எடுத்துட்டேன்னா அப்படின்னா கொஞ்சம் ரிலாக்ஸாக இருப்பேன். ஓகே, இந்த வீடியோ எப்படி இருந்துச்சு, உங்களுக்கு பிடிச்சிருச்சு அப்படின்றத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். மறக்காம இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். இன்னும் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணிங்க அப்படின்னா என் சேனல் இன்னும் நிறைய பேருக்கு ரீச் ஆச்சு அப்படின்னா நான் டெவலப் ஆனால் இன்னும் நிறைய காமெடியான இன்ஃபர்மேட்டிவான இன்ஃபோடைன்மெண்ட் வீடியோஸ்லாம் கொடுத்து உங்களையும் என்டர்டெயின் பண்ணுவேன் அப்படின்னு நான் நினைக்கிறேன்.
அவ்வளவுதான் நம்மள முடிச்சு விட்டீங்க போங்க. நான் எடிட் பண்ணும்போது யோசிப்பேன், நம்ம வீடியோவில் அதிகமாக கட்டு வருது, கட்டு வராமல் கொஞ்சம் பேசணும் அப்படின்னு நினச்சிட்டு நான் பாட்டுக்கு பேசிகிட்டே இருக்கேன், மூச்சு வாங்குது. ஓகே, நெக்ஸ்ட் வீடியோவில் இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கான நல்ல கண்டென்ட்டோட, இதை விட இன்ட்ரெஸ்டிங்கான நல்ல கண்டென்ட்டோட வந்து மீட் பண்ணுறேன். அன்டில் தட், பாய் ஃப்ரம் HFT. வண்டியை விடாம நாள் கணக்கா சுத்திட்டு இருக்கா.